Close the door. 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 தமிழ் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் பண்றீங்கன்னா நம்ம ராஜ்பாய் அவர்களுடைய படமான பன் பட்டர் ஜாம் இந்த படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொன்னா நம்ம ராஜ்பாய் அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா பேச்சு தான் கேட்டு வளர்ற ஒரு பையனா இருக்காரு. இத்தனைக்கும் சின்ன வயசுல சின்ன பொண்ணுகிட்ட பேசினாலும் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணலா, லவ் பண்றீங்களா, காதலிக்கிறீங்களா, கல்யாணம் பண்றீங்களான்னு சொல்லி காண்டி எடுத்துருவாங்க. ஸோ இதனால நம்ம ராஜ்பாய் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்காரு. ஸோ அங்கே தான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ அவர் கூட தான் பேசுறது பழகுது, ஊரை சுற்றுறது இருப்பார். ஸோ பொண்ணுங்கிட்ட போனாலே பைபிளைக்கு படத்தை வந்துடும், அதாவது என்ன மாதிரி. ஸோ அப்படி இருக்க நம்ம ராஜுபாய் வந்து அடுத்ததாக காலேஜ் போறாரு. அங்கே ஃபுல்லாகவே கோயில் தான், கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே பேசுறதுக்கு ஃப்ரெண்டு ட்ரெயின் கொடுக்குறாப்புல நம்ம ராஜுபாய் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. ஆனால் போன இடத்துல டக்குன்னு ஒரு என்ட்ரி ஆகுது. ஸோ அங்கே தான் நம்ம படத்தோட கதாநாயகி வராங்க. அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது அதாவது மெமரி பண்ண எல்லாமே வந்து பாட்பாட்டாக ஒப்பரிச்சுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம கதாநாயகிக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ எப்படா ஒரு பொண்ணை மடக்கணும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கே தெரியாதுன்னு. ஸோ அதான் நம்ம ராஜ்பாய் அவர்களுக்கு. ஸோ இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பொண்ணை ரீல்ஸில் பார்த்தியே லவ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். ஸோ இதனால அவர் வந்து எப்படியோ அவங்களுக்கு பிரிச்சாகணும் அப்படின்றதுக்காக என்னென்னோ சொல்லி பிரிக்க பார்க்குறாரு. பட் அவர் கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன காண்டா வரையா காதில் போக வருதான் சொல்லி அவரை காண்டி ஏற்றி விட்டுறாங்க. ஸோ இதனாலேயே நம்ம ராஜுபாய்க்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன தள்ளுபுள்ளி ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒரு பிரிகிற ஸ்டேஜில் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ராஜுபாய் அவர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் எதனால பிரிஞ்சு போனால் ஏன் பிரிஞ்சு போனானே தெரியாத ஒரு காரணம் இருக்குது. ஸோ இதனாலே லவ் ஃபெயிலியரான ஒரு சோகத்தில் இருக்கும் போது அவருக்கு இன்னொரு ஜாக்பாட் அடிக்குதுங்க. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இன்னொரு விஷயமா இருக்குது. அதாவது நம்ம சரண்யா மேம் அவர்களும் தேவதர்ஷினி மேம் அவர்களும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, ஒரு கல்யாணத்தில் தான். ஸோ பைபிள்ல வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா அதுலேயும் பிரச்சனை. ஸோ ஒரு வேளை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுலேயும் பிரச்சனை, ரெண்டு குடும்பத்துக்கு தெரிய வருது. அதனால நம்ம ராஜுபாயும் கதாநாயகி எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு அவங்க குடும்பம் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒன்று சேர்றாங்களா, இல்லை நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணோட ஒன்று சேர்றாரான்றது தான் இந்த படம் ஃபுல்லாகவே செம்ம ட்விஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை விக்ராந்த் அவர்களும் வந்திருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, காலேஜோட சீனியரு. ஸோ அரியர் எழுதுறதுக்காக தான் இந்த காலேஜில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு காதல் இருக்காங்க, சின்சியர் காதலுங்க. ஸோ இவருக்காகவே கோல்டு மெடல் வாங்கி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அங்கே போகாமல் இவருக்காகவே இந்த காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம விக்ராந்த் அவர்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமே. ஒரே அட்டம்ல வந்து 28 பேப்பரையும் வந்து கிளியர் பண்ணும், அதாவது நம்ம டிராகன் படத்தில் வர மாதிரி. ஸோ அதுக்காக முயற்சி பண்ணி அவர் வந்து அரியரை கிளியர் பண்ண பார்க்குறாரு. ஸோ அவர் கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட் போது நம்ம ராஜுபாய் அவர்களோட லவ் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவரோட லவ்வும் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த லவ்வும் எப்படி போகுது அப்படின்றத ஒரு மாதிரி குழப்பமாகவே கொண்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்டு பிரிஞ்சு போன கோபத்தில், அதாவது சோகத்தில் இருக்கும் போது தான் காதலியோடய சந்தோஷமாக இருக்க முடியல. அதனால நம்ம ராஜுபாய் அவங்க காதலிக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு. ஸோ அவங்கள வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஏற்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம சனிமா முடிவு பண்ணி வச்சத பொண்ணும் அந்த ரெசார்ட்டுக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் வராப்புல, அதாவது செகண்ட் ஹீரோயின். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னு வந்து, அதாவது அவங்க அந்த பண்ண பார்த்தது அவங்க குடும்பத்துக்குள்ள சொல்லாமல் ராஜுபாய் பார்த்து அவங்க வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ ஈஸியாக ரெசார்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு காட்டி அடுத்த ஸ்டோரி என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் காதல் எப்படி போகுது, அவங்க ஃப்ரெண்டு ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு செம்ம சஸ்பென்ஸோடு கொண்டு போயிருக்காங்க. ஸோ கடைசியிலேயே நம்ம ராஜுவாக இருக்கலாம். பட் ஆனால் கடைசியில் அவருடைய லவ் வேறு மாதிரி கொண்டு போய் காதல் ஸ்டோரியை வேறு மாதிரி ட்ராக்கில் கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லவ் ஸ்டோரி வந்து 3 விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நட்புனா என்னன்னு தெரியுமா, அந்த படத்தில் நம்ம ராஜுபாய் வந்து காட்டியிருப்பாங்க. இத்தனைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் லவ் பண்ணுற பொண்ணு அவரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு அல்வா கொடுத்துட்டு போயிடும். பைபிள் அதுலேயே காண்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. பைபிளுக்கு எது காதலிச்சாலும் அது அவன் கைக்கு சேராது போல. சரி கிடச்சி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி பைபிளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்குது. ஸோ கிளைமேக்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்குது. காதல் தோல்வி ஆயிடுச்சு, காதலில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழு நேரமும் குடிச்சிட்டு போதையே தெரிஞ்சுக்கலான்னு இருந்த நினப்பில்
ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தால் போதும் எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியரும் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த ஒரு அட்வைஸ் படமாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காதலி என்னதான் தன்னை விட்டுட்டு போனாலும் அதையே வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காம அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு பொருந்துமோ இல்லைன்னு தெரியல, பைபிள் எனக்கு தான் பொருந்ததும். சரி விடு. நம்ம ராஜுபாய் அவருடைய காதல் இழுத்து மூடி போச்சு. அதாவது புதைச்சிட்டாங்க மண்ணோட மண்ணா. அதுலேயே நம்ம ஆள் வந்து சோகத்தில் முழுகிட்டாரு. ஸோ அப்போ தான் வந்து செகண்ட் ஹீரோயினி எப்படியோ பார்த்து பழகி பைபிள் சமநிலையை கொண்டு வர. ஸோ அப்போ தான் விக்ராந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்போ வந்து பைபிள் வந்து எல்லா வெறியுமே வந்து படிப்பில் காட்டி கோல்டு மெடலே வாங்கியதானே பார்த்துக்கோங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு, எப்பா ஓ நிலைமையில நான் இருந்தானா சூசைட் பண்ணி செத்துருப்பான், ஆனால் நீ எப்படிப்பா கோல்டு மெடல் வாங்குறவளே பார்த்தானே அவனே வந்து ஒரு மாதிரி கேட்குறாப்புல. அப்போ தான் நம்ம ராஜுபாய் அவர்கள் வந்து இந்த பன் பட்டர் ஜாமுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாரு. ஸோ அதை சொன்னதுக்கு அப்புறம் எப்பா நீ சொல்லாமே இருந்திருக்காமேப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ராஜுபாய் அவர்கள் சொன்னதுக்கும் இந்த படத்துக்கும் பல விதமாக சம்மதம் இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பன் பட்டர் ஜாம் வச்சு ஃபுல் லைஃப் வந்து நம்ம ராஜுபாய் அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை லோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை தாண்டி போடுறது எப்படி, ஸோ உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டே உங்களுக்கு எப்படி கூல் பறிப்பான், ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்றதுக்காகவும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு சின்சியர் காதலும் இருக்குது, அதே மாதிரி அட்ராக்ஷன் காதலும் இருக்குது. ஸோ லைஃப்பை கடந்து போகிற மாதிரி, அதாவது போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான காதலும் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோன்றத இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோ டு என்ஜாய் த மூவி. இந்த படம் பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலையா ஏன்டா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ராஜுபாயோட ஆக்டிங் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் வச்சவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆக்டிவைஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோயின்ஸ் கொண்டு. ஸோ நான் இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு படத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.